வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். வடக்கு கிழக்கு ராணுவ முகாம்களில் ராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்தல் மற்றும் ராணுவ பிரசன்னத்தை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அது அரசாங்கத்துக்கு அழுத்தமாக அமையும் எனவும் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச பொய்யான தகவல்களை முன்வைத்து நிர்வாக முடக்கல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு தொடர்பான பிரச்சினை தொடர்பானது அல்ல. எனவே வடக்கு கிழக்கில் தற்போது ராணுவ முகாம்களை வேறு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனவே ராணுவ முகாம்கள் இடமாற்றம் செய்யப்பட்டதன் பின்னர் அந்த காணிகளை அரசு வேறு பணிகளுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ வழங்க முடியும். அவ்வாறானதொரு வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ராணுவ முகாம்களை வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருப்பதனாலேயே 200 பேர் இருந்த ராணுவ முகாம்களில் ராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கை 25ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சுமார் 7 தொடக்கம் 8 மாதங்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது நிர்வாக முடக்கலுக்கு ஆதரவினை வழங்கவில்லை என ஒன்றியத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். தனியொரு அரசியல் கட்சியின் நிர்வாக முடக்கலுக்கான அழைப்புக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது ஆதரவு வழங்க முடியாது. நிர்வாக முடக்கலுக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னர் இதுகுறித்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள் என்பவற்றுடன் கலந்துரையாடல்களை நடாத்தி இருக்க வேண்டும். அதன் பின்னரே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் நிர்வாக முடக்கலுக்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும் என்றும், இது எதுவும் இல்லாமல் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கோரும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாகிய எம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் ஏற்பட்ட நெரிசலால் பலர் தமது விமானங்களை தவறவிட்டுள்ளனர். இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பயணிகள் துறைசார் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வானூர்தி நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் நேற்று முன்தினமிரவு கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பயணிகளின் தரவுகளை பரிசோதிக்கும் கர்மபீடம் மற்றும் குடிவரவு குடியகழ்வு கர்மபீடங்களில் நேற்று முன்தினமிரவு ஏற்பட்ட நீண்ட வரிசை காரணமாகவே நெரிசல் ஏற்பட்டதாக பயணிகள் தமது சமூக ஊடக பக்கங்களில் பதிவிட்டுள்ளனர். இதன் காரணமாக பயணிகள் சிலர் தமது பயணங்களை தவறவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் கல்வியை பெறுவதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு குறித்த நிதியத்திலிருந்து வழங்கப்பட்ட பணத்தை திரும்பி தருமாறு கேட்டு சிவப்பு அறிவிப்புகளை வெளியிடுவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது வெளிநாட்டில் கல்வி கற்பதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உதவி பெற்ற அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்த முறையில் ஜனாதிபதி நிதியத்தால் செய்யப்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் அவ்வாறு செலவிடப்பட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசாங்கம் ஏற்கனவே சட்ட ஆலோசனையை பெற்றுள்ளதாக அறிய முடிகின்றது. வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று முதல் அஞ்சல் சேவையின் அனைத்து அதிகாரிகளின் விடுமுறையையும் ரத்து செய்துள்ளதாக தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். தபால் தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தத்தால் நாடு முழுவதும் அஞ்சல் மற்றும் விநியோக சேவைகளில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கையை மீறி வேலைநிறுத்தத்தை தொடரப்போவதாக தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதேவேளை தபால் சேவைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்த தீர்மானம் அத்தியாவசியமானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நண்பியிடம் 25 பவுன் நகையை கொடுத்து ஏமாற்றப்பட்ட குடும்ப பெண்ணொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். பண்டத்தரிப்பு சில்லாலை பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளனர்.
இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் சிநேகிதியொருவர் தனது மகனின் திருமணத்துக்கு செலவழிப்பதற்கு பணம் தேவைப்படுவதனால் அடகு வைப்பதற்கு என 25 பவுன் நகையை குறித்த பெண்ணிடம் வாங்கியுள்ளார். இருப்பினும் அவர் அந்த நகையை திருப்பிக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக குறித்த பெண்ணை ஏமாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அந்த நகையை நண்பியிடம் கேட்டுள்ளார். அந்த நகையை வழங்க மறுக்க மனவிரக்தியில் நேற்று அதிகாலை தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலைகளின் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின்றது. 2025ஆம் ஆண்டின் அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2வது பாடசாலை தவணை கடந்த 7ஆம் தேதி நிறைவடைந்தது. இதன்படி குறித்த பாடசாலைகளின் 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரை நீரில் மூழ்கி 257 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 37 பெண்கள் மற்றும் 220 ஆண்கள் அடங்குவார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நீரில் மூழ்கிய விபத்துகளிலிருந்து 69 உள்ளூர் சுற்றுலா பயணிகளையும் 33 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவு மீட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நல்லூரடியில் வன்முறையில் ஈடுபட்ட 5 தொடர் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் பிறப்பித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 5 அடங்கிய குழு ஒன்று நல்லூரடியில் இருந்த 4 மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 4 2 சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து தாக்குதலை நடாத்திய 5 நல்லூரடியில் கடமையில் இருந்த காவல்துறையினர் கைது செய்தனர். பின்பு கைது செய்யப்பட்ட 5 யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் காவல்துறையினர் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நீதவான் அவர்களை கடுமையாக எச்சரித்த பின்னர் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திவிலுப்பட்டிய துணககா பகுதியில் 3 பேர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கத்தி மற்றும் பொல்லுகளால் தாக்கி அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் திவிலுப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கம்பகா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளார். இறந்தவர் மட்டுப்பள பகுதியைச் சேர்ந்த 46 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய திவிலுப்பட்டிய காவல்துறையினர் குழு ஒன்றை நியமித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.